Hello guys, welcome to my channel. என் பேரு Jaicy Victoria. So இன்னைக்கு வந்து நம்ம சுகரோட ஒன் பிராண்ட் மேக்கப் லுக் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் இந்த மேக்கப் லுக் பண்ணிருக்கேன் இல்லையா, இது வந்து மேக்ஸிமம் நான் சுகர் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ரெண்டு ப்ராடக்ட் மட்டும்தான் வேற பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். அது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர். ஸோ மெயின் ஐட்டமே ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் தான். அதே நீ வந்துட்டு சுகர்லேருந்து பண்ணேன்னா இதெல்லாம் என்ன ஒரு ஒன் பிராண்ட் மேக்கப் லுக் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் எனக்கு வேறு வழி தெரியல. நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஆர்டர் போடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் என்னோடய ஷேடுக்கு வந்துட்டு கிடைக்கவே இல்லை எனக்கு. நான் நைக்காவில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ கூட எல்லாமே வந்து என்னை விட லைட்டர் ஷேடாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. சரி எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு ஐட்டத்தையும் நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். பட் ஐ ஸ்வேர் மற்ற எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சுகர் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நான் காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? மேபி உங்களுக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், மேபி. ஸோ டக்குன்னு வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த மேக்கப் லுக் எப்படி பண்ணோம் அப்படின்றத பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு என்னோட ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம வந்துட்டு மாய்ஸ்சரைசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் பேக்லேருந்து இந்த ஆக்வா பிளாஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு ஒரு நல்ல வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர், சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக ஸ்கின்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க, ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது செம்மையாக செட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நானுமே வந்துட்டு பிரைட்ஸ்க்கும் இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன், சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு வந்துட்டு உங்களோட ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான், மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அது ஸ்கின்குள்ளேயும் நல்லா செட்டில் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரைமருக்கு வந்துட்டு நான் இந்த பேஸ் ஆஃப் க்ளோரி போர் மினிமைசிங் ப்ரைமர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு சிலிக்கான் பேஸ்ட் ப்ரைமர். இந்த டப்பா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, க்யூட்டாக இருக்குது, க்யூட் அண்ட் காம்பேக்டாக இருக்குது. ஸோ ப்ரைமர் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு போர்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஆயிலி ஸ்கின் அப்படின்னா இந்த ப்ரைமர் உங்களுக்கு நல்லாவே செட் ஆகிடும். நான் வந்துட்டு என்னோட டீ ஜோனில் மட்டும் இந்த ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த ஏரியாலலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்ஸ் நிறையா இருக்குது, அங்கெல்லாம் வந்துட்டு இதை அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட நெத்தியில் கூட குட்டி குட்டியாக போர்ஸ் வந்து இருக்குது எனக்கு. வர வர என்னோட ஸ்கின்னும் வந்துட்டு ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்து போயிட்டுருக்கு. நானும் ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணுறதே இல்லை. ரொம்ப பிரேக் அவுட்ஸ் ஆகுது, பிம்பிள்ஸ் வருது, அதுக்கப்புறம் சுருக்கம் விழுது, என்னென்னமோ ஆகுது. வயசானாலே இதுதான் பிரச்சனை. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அடுத்து வந்துட்டு கலர் கரெக்டிங். பட் கலர் கரெக்டிங்க்கு என்கிட்ட எதுவுமே இல்லை சுகர்லேருந்து. ஸோ நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்துட்டு சுகரோட இந்த லிக்விட் ஹைலைட்டர் இல்லை, லிக்விட் என்ன இது ஐஷேடோ இது இருக்குது, ஓகேவா? தெரியுதா? இது இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஆரஞ்சு கலர். இதோட ஷேட் வந்துட்டு ஆப்பிள் அண்ட் கேரமல், ஓகேவா? மேட் ஷேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்துட்டு ஷிம்மர் ஷேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஆரஞ்சை வந்து எனக்கு கலர் கரெக்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு ஜஸ்ட்னா நான் வந்துட்டு யோசித்தேன். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் எனக்கு வந்து கலர் கரெக்டிங்க்கு இன்னும் இதை விட டார்க்கான ஆரஞ்சு தான் வந்துட்டு செட் ஆகும். இது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிப்போம். ஸோ இதை வந்துட்டு என்னோட அண்டர் ஐ ஏரியாவில் வந்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட வாயை சுற்றி லைட்டாக, அவ்வளோதான், போதும். பெருசாக நம்ம வந்துட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இதில். இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணி பார்க்குறேன். முடிஞ்சிச்சு, பரவாயில்ல, ரொம்ப மோசம்லாம் கிடையாது, நல்லா தான் இருக்குது, மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஃபவுண்டேஷனுக்கு போயிடலாம். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு என்கிட்ட சுகர்லேருந்து எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஆர்டர் போடலாம் அப்படி தான் பார்த்தேன். பட் என்னன்னா நைக்காவில் என்னோடய ஷேடுக்கு ஃபவுண்டேஷன் எதுவுமே அவைலபிளாக இல்லை. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஸ்டிக் ஃபவுண்டேஷனும் இந்த டியூப்பில் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஃபவுண்டேஷனும் தான் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இதுக்குள்ளே போயிட்டு நான் ஷேடும் செக் பண்ணேன். பட் ஷேட் எதுவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டார்க்காக இல்லை, எதுவுமே, அவ்வளோதான், அவ்வளோ டார்க்காக எதுவுமே இல்லை. ஸோ மேபி இது எனக்கு செட் ஆகாதோ அப்படின்றதுனால நான் வாங்கலை. தேவையில்லாமல் எதுக்கு ஒரு 900 ருபீஸ் நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னு விட்டாச்சு. இந்த டியூப் ஃபவுண்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா என்னோட ஷேடுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே லைட்டர் ஷேடாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஃபவுண்டேஷனோ இல்லை கன்சீலரோ சுகர்லேருந்து எதுவுமே பிக் பண்ணலை. அதனால் ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் மட்டும் நான் வேறு பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்துட்டு பேக்லேருந்து இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்துட்டு 5.0 அண்ட் கன்சீலருக்கு வந்துட்டு நான் மேப்ளின்லேருந்து இந்த ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டும் வந்துட்டு இந்த சுகருக்கு சம்மந்தமே இல்லாத ப்ராடக்ட் அப்படின்றதுனால நான் ஃபர்ஸ்ட் இதை ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். Many minutes later. ஸோ ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் வந்துட்டு பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. என்னோட இந்த கண்ணு வந்துட்டு ஏதோ ரெட் ஆகிட்டே இருக்குது, என்னமோ தூசு விழுந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன், ரொம்ப உறுத்தலாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம பவுடர் செட்டிங்க்கு போயிடலாம். பவுடர் செட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு சுகரோட இந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடர், இன்னொன்று வந்துட்டு காம்பேக்ட் பவுடர் வந்து வச்சுருக்கேன். இதோட ஷேட் வந்துட்டு 55 அமெரிக்கானோ. ஸோ இந்த ரெண்டுத்தில் உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த காம்பேக்ட் பவுடர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு காம்பேக்ட் பவுடர். ரொம்ப நல்லாயிருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு சில காம்பேக்ட் பவுடர்லாம் நீங்கள் வந்துட்டு பேர் ஃபேஸில் போடும்போது அது ஏதோ ஒரு மாதிரியான ஒயிட் கேஸ்ட் தர மாதிரி இருக்கும். என்ன தான் நீங்கள் உங்களோட ஷேட் நீங்கள் அப்ளை பண்ணாலுமே அது ஒரு மாதிரியான ஒயிட் கேஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இது வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி எதுவும் வந்து பிரச்சனை கொடுக்கல, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நான் என்னோடய பவுடர் ப்ரஷ் வச்சு இதை என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், பவுடர் வச்சு செட் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளோட பேஸ் வந்து டன். இப்போ வந்துட்டு நம்ம ஐஷேடோ அப்ளை பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட கண்ணுக்கு மேலே என்னோட லிட்ஸை வந்துட்டு நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த வேலையை நம்ம பவுடர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும், மறந்து போயிட்டேன். ஸோ அவ்வளோதான், லிட்ஸை வந்து ப்ரைம் பண்ணியாச்சு. ஸோ ஐஷேடோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்குது. இது வந்துட்டு சுகரோட லிக்விட் ஐஷேடோ, டூ குட் டு பி ட்ரூ டுவெல் ஐஷேடோ அப்படின்னு வந்து போட்டிருக்கு. அண்ட் இதோட ஷேட் வந்துட்டு ஆப்பிள் கேரமல். இதை தான் வந்துட்டு நம்ம ஆரஞ்சு கரெக்டராக யூஸ் பண்ணோம். இதில் வந்து நம்மளுக்கு ஒரு மேட் ஷேட் அண்ட் ஒரு ஷிம்மர் ஷேட் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஆரஞ்சு கலரில் இருக்குது. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மேட் ஷேட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு என்னோட லிட்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்துட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லிக்விட் ஐஷேடோலாம் வந்துட்டு பிடிக்காது. பிகாஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கண்ணு, ஹூடட் ஐஸ், ஓகேவா? அதனால கண்ணுக்கு மேலே லிக்விட் ப்ராடக்ட் எதனா போட்டேன்னா உடனே க்ரீஸ் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆரஞ்சு கலர் அப்ளை பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆரஞ்ச் ஷேட் தான் வந்துட்டு இப்போ என்னோடய ட்ரான்சிஷன் ஷேடாக வந்துட்டு இருக்க போது. அவ்வளோதான், பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிக்விட் ப்ராடக்ட்டை அப்படியே விட்டுட்டேன்னா என் கண்ணில் வந்துட்டு ஃபுல்லாக க்ரீஸ் ஆகிடும், ஒரு மாதிரி லைன்ஸாக அசிங்கமாக இருக்கும். அதனால் நான் இதை மேட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு சுகரோட இந்த கான்டோர் டிஃபோஸ் ஃபேஸ் பேலட், ஓகேவா? இந்த ஃபேஸ் பேலட் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு ஹைலைட்டர், ப்ளஷ் அண்ட் என்னது கான்டோர், ஓகேவா? இந்த 3 விஷயமும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த பேலட்டில் நம்மளுக்கு இந்த ப்ளஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது நல்ல ஒரு கோரல் ஷேடாக இருக்குது. இதை வச்சு நான் என்னோட ட்ரான்சிஷன் ஷேடை மேட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு தெரியுதா, இப்போவே வந்துட்டு அது நல்லா க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்களேன். என்னோட கண்ணு அவ்வளோ மோசமான ஒரு கண்ணு. இதை வந்துட்டு நம்ம மேட் பண்ணிடலாம். ஸோ பவுடர் வச்சு அடைச்சிட்டோம் அப்படின்னா க்ரீஸ் ஆகாமல் நம்ம தவிர்த்திடலாம். ஸோ இந்த லிக்விட் ஐஷேடோ வந்துட்டு மேட் பண்ணியாச்சு, ட்ரான்சிஷன் ஷேட் டன். இப்போ வந்துட்டு இந்த மிடில் பார்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்மளுக்கு இந்த டுவெல் ஐஷேடோலேயே இந்த ஷிம்மர் ஷேட் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்துட்டு அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி இது வந்துட்டு என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சே நான் வந்துட்டு டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஷிம்மர் ஷேடும் வந்துட்டு லிக்விட் தானே, இதையும் வந்து நம்ம மேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு அகெயின் இந்த பேலட் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஹைலைட்டர் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஹைலைட்டர் வச்சு நான் மேட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாட் ப்ரஷ் ஒன்று எடுத்துகிட்டு இதை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு லைட்டாக இந்த ஏரியாவில் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ஷேட் தனியாகவும் ஆரஞ்ச் ஷேட் தனியாகவும் ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ இந்த எட்ஜஸில் வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்துட்டு நம்ம சேனலில் மேக்கப் வீடியோஸே போடுறது இல்லையா, அதனால் இப்போ எனக்கு இந்த மேக்கப் வீடியோவை எப்படி கேரி பண்ணிக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் முன்ன பின்னே இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ சஜஷன்ஸ் எதனா இருக்குது மேக்கப் வீடியோஸ்க்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்கப் வீடியோஸை எப்படி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஐடியாஸ் கொடுங்க ப்ளீஸ் நண்பர்களே, ப்ளீஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு வந்துட்டு ஐஷேடோ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த கார்னர்ஸ்லாம் அப்படியே ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆனால் தான் வந்துட்டு எனக்கு பிடிக்கும். அது பார்க்கும்போது அப்படியே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு இதை பட்டையாக ஹார்ஷாக போட்டுட்டேன், ஓகேவா? அதை நான் வந்து எப்படி கரெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். ஸோ காம்பேக்ட் பவுடர் எடுத்து இந்த எட்ஜஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களோட கார்னர்ஸ் வந்துட்டு அப்படியே ஸ்மூத்தாக வந்துட்டு பிளெண்ட் ஆகிடும். பேசிக்காகவே நம்ம வந்துட்டு ஐஷேடோவை இந்த மாதிரி பட்டையாக பிளெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ அவ்வளோதான், பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்மூத்தான ஒரு
ஸ்மூத்தான ஒரு லுக் இருக்கா. இப்போ என்னோட லோவர் லேஷ் லைன் கீழே வந்துட்டு என்னோட ட்ரான்சிஷன் ஷேடே நான் வந்துட்டு அப்ளை பண்ணி போகிறேன். நான் வந்துட்டு இந்த கோரல் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஏரியாவை வந்துட்டு பிளெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் மறந்துடுவோம். எப்போவுமே ஐஷேடோ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். இதை விட்டுட்டிங்கன்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ஐ லுக்கே ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்துட்டு மறக்காதீங்க. பிகினிங்கில் நானும் வந்துட்டு இந்த மாதிரி தவறுகள் செஞ்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ப்ராப்பராக மேக்கப்னு ஒன்று கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் சொல்கிறேன். ஐஷேடோ வந்துட்டு ஃபுல்லி டன். இப்போ வந்துட்டு நம்ம ஐப்ரோஸ்க்கு போயிடலாம். ஐப்ரோஸ்க்கு வந்துட்டு ஆர்ச் அரைவல் ஐப்ரோ டிஃபைனர் இது வந்துட்டு வச்சுருக்கேன். இதோட ஷேட் வந்துட்டு ஜெரி ப்ரௌன். இதில் வந்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட்டும் இருக்குது அண்ட் பின்னாடி வந்துட்டு ஸ்பூலியும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பூலி வச்சு என்னோட ஐப்ரோஸை கோம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வச்சு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஐப்ரோஸ் கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்றதுனால நான் ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் லைட்டாக வரைஞ்சிக்கிறேன். ரொம்ப போட்டு பட்டையாக தீட்டிட வேண்டாம். ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்துட்டு எதுவும் பண்ண வேண்டாம். இப்போது இந்த ஐப்ரோஸில் ஐப்ரோஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு காஜலுக்கு போயிடலாம். காஜலுக்கு வந்துட்டு இந்த கோல் ஆஃப் ஆனர் இன்டென்ஸ் காஜல் வந்து வச்சுருக்கேன். இதோட ஷேட் வந்துட்டு பிளாக் அவுட். இதை வச்சு என்னோட லோ வாட் லைனில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு திக்காலாம் போடல, ஜஸ்ட் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், காஜல் வந்துட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐலைனருக்கு மூவ் பண்ணிடலாம். ஐலைனருக்கு என்கிட்ட இந்த ஜெல் ஐலைனர் இருக்குது. இது வந்துட்டு பாண்ட் டு விங் ஜெல் ஐலைனர் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே மேலேயே வந்து அப்ளிகேட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே வந்து ப்ராடக்ட் இருக்குது. நான் வந்துட்டு இதை வச்சு லைட்டாக விங் மட்டும் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு சின்னதாக ஒரு விங் வரைஞ்சிட்டு ரொம்ப தின்னாக ஒரு லைன் மட்டும் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த கண்ணுக்கும் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த அப்ளிகேட்டர் வந்துட்டு கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாகவே இல்லை போடுறதுக்கு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு வேறு வழி இல்லை. அவ்வளோதான், காஜல் லைனர் எல்லாமே டன். இப்போ வந்துட்டு நம்ம மஸ்காராக்கு போயிடலாம். ஆக்சுவலாக நான் வந்துட்டு மஸ்காரா அப்ளை பண்ண போகிறது இல்லை. ஏன்னா வந்துட்டு எனக்கு கண்ணில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருக்குது. அதனால மஸ்காரா வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்க போகிறேன். சொல்லப்போனால் நம்ம வந்துட்டு காஜல் லைனர் கூட வந்துட்டு அவாய்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் வந்துட்டு காஜல் லைனர் போடலைன்னா அந்த லுக்கே கம்ப்ளீட் ஆகாதே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதை நான் போட்டுக்கிட்டேன். ஸோ மஸ்காராக்கு ஆக்சுவலாக என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு டபுள் டேட் எக்ஸ்ட்ரீம் வால்யூம் மஸ்காரா டுவோ அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது. ஓகேவா, அதாவது ஒரு சைடு வந்து மஸ்காரா இருக்குது இந்த மாதிரி அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபைபர் கொடுத்துருக்காங்க இப்படி. ஸோ ஃபைபர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பால்டான ஏரியாவில் வந்துட்டு கொஞ்சம் வால்யூம் கொடுக்கறதுக்கு, வால்யூம் இந்த சென்ஸ் அங்கே முடி இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக ஃபைபர் யூஸ் பண்ணுவோம். அது வந்துட்டு இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மஸ்காராவோட ஷேட் வந்துட்டு பிளாக் ஜாக் அப்படின்னு போட்டிருக்கு. நான் வந்துட்டு இதை எனக்கு யூஸ் பண்ண போகிறது இல்லை, அதனால் இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். கண் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி எம்டியாக இருக்குது மஸ்காரா போடல அப்படின்றதுனால. நான் வந்துட்டு லாஸ்ட்டாக ஃபால்சீஸ் மட்டும் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் லுக் காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்துட்டு நம்ம ப்ளஷ்ஷு கான்டோர் அதுக்கெலாம் போயிடலாம். ஸோ ப்ளஷ் கான்டோருக்கு வந்துட்டு நான் இந்த கான்டோர் D4 இந்த பேலட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற இந்த கான்டோர் ஷேட் வந்துட்டு எனக்கு சூட் ஆகாது, அதாவது செட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே லைட்டாக இருக்குது. கான்டோருக்கு வந்துட்டு என்னோட ஷேடை விட, அதாவது நம்மளோட ஷேடை விட ஒரு 2 ஷேட்ஸ் ஒரு 1 ஷேட் டார்க்கராக நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணணும், யூஸ் பண்ணணும். பட் இது வந்துட்டு என்னை விட லைட்டாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம விட்டுருவோம். நம்ம வந்துட்டு ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கோரல் ஷேட் வந்துட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்னோட ஆப்பிள் ஆஃப் மை சீக்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஹைலைட்டருக்கு வந்துட்டு இந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹைலைட்டரும் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கூல் அண்டர் டோனில் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நமக்கு வேறு வழி இல்லை, அதனால் இதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட நோஸ் டிப்பில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். பளிச்சுன்னு இருக்குது. என்னோடய ஃபோர் ஹெட்டில் நெத்தி பொட்டில், ஓகேவா, பொட்டு வைக்கிறோம் இல்லையா அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே அப்ளை பண்ணிட்டேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு என்னோடய சின்னில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது நம்மளோட ஃபேஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம்.
மூக்கில் வந்துட்டு பயங்கர ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்துட்டு லைட்டாக என்னோடய பவுடர் ப்ரஷ் வச்சு இதை டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். மூக்கு மட்டும் டொயிங்னு தெரியுது. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. கியூபிட்ஸ் போவில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே சீக் போனில். ஸோ ஹைலைட்டர் டன். இப்போ வந்துட்டு நம்ம கடைசி ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறோம். லிப்ஸ்டிக் வந்துட்டு இந்த மேட்டாஸ் ஹெல் லிக்விட் இல்லை, மேட்டாஸ் ஹெல் க்ரையான் லிப்ஸ்டிக் இது வந்துட்டு வச்சுருக்கேன். தெரியுதா? இது இருக்குது. என்னோடய நெயில்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய நெயில்ஸ் இப்படி தான் கன்றாவியாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு அப்பப்போ அடிக்கடி போயிட்டு எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணிக்கிறது. என் நெயில்ஸ் எனக்கு வளரவே வளராது, மோசமான நிலமையில் இருக்குது. அதுவும் நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு அது உறிஞ்சு வந்து அப்படி ஒரு கேவலமான நிலமையில் இருக்குது. இதோட ஷேட் வந்துட்டு கிளேர் அண்டர்வுட். இதை தான் வந்துட்டு இப்போ அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்துட்டு வாஷ் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்ளை பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு ப்ரௌன் கலர், வார்ம் அண்டர்டோனில் இருக்கிற ஒரு ப்ரௌன் ஷேட், லைட்டாக ஆரஞ்சு அண்டர்டோன் இருக்குது. கண்டிப்பாக இது வந்துட்டு வாஷ் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோன்னா. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு லிப்பை லைன் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு மேப்ளினோட இந்த சூப்பர் ஸ்டே மேட்டிங் இது யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்துட்டு 85 ப்ரொடெக்டர். இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ப்ரௌன் கலர் லிப்ஸ்டிக். இதை நான் வந்து லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி லிப் லைனராக தான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செம்மையாக உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் இது. ஓகே, இப்போ இந்த லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டோம். இந்த ஷேட் வந்துட்டு சூப்பராக இருக்குது. லிப் லைனர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஷேட் வந்துட்டு நல்லா எடுத்து கொடுக்குது. சூப்பராக இருக்குது. ஹோல் லுக்கும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நான் ஃபால்ஸிஸ் ஒட்டிட்டு தலையெல்லாம் வாரிட்டு ஃபைனலாக வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ அவ்வளோதான், என்னோடய லுக் வந்துட்டு இப்படி தான் வந்திருக்கு. மூஞ்சி மட்டும் கொஞ்சம் புஷ்ஷுன்னு உப்பி போயிருக்கு, ஏன்னா நான் வந்துட்டு கான்டோர் பண்ணல. அதனால் மற்றபடி இந்த லுக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்லா வந்திருக்கு, நீட்டாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி இந்த லிப் கலர் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த லுக் பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.